பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உங்கள் பொதுச் செயலாளர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். பிரதமரின் முதுகில் குத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் சொல்லியிருக்கிறார். இது எப்படி அதிமுக? திரு அண்ணாமலை இரட்டை நாக்கு கொண்டவர் என்று இதன் மூலம் தெரிகிறது. முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் அரசியல்வாதிகளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது, குறுக்கு சிறுத்தாலும் கிழவன் குமரனாக முடியாது என்பதைப் போல பாஜக தலைகீழாக தமிழ்நாட்டில் நின்றாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது, வெற்றி பெறவும் முடியாது என்கிற நிலையில் இருந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களத்திலே போட்டியிட்டு அவர்கள் இணைந்து கூட்டணி வைத்த காரணத்தினால்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றிருந்தார்கள். இப்போது அதே கணக்கினுடைய அடிப்படையிலே பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் 14 இடத்தையாவது பிடித்திருக்கலாமே. குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் வென்றிருக்கலாமே. அப்படி வென்றிருந்தால் நாம் அமைச்சராயிருக்கலாமே. அந்த கனவு நிறைவேறாத கனவாக ஆகிவிட்டதே என்கிற அதீத வெறுப்பின் காரணமாக இப்படி வேண்டா வெறுப்பை கொட்டி கொண்டிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மீதும் என்றே தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால் நாங்கள் யார் முதுகில் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவின் ஒரு அங்கம் அல்ல. கூட்டணி வைத்திருக்கிறோம், கூட்டணி இருந்து விலகிவிட்டோம். இந்த முடிவை தலைமை கழகத்தின் செயலாளர்களிலிருந்து மாவட்ட கழக செயலாளர்கள் தொடங்கி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக தலைமை கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுத்த முடிவினுடைய அடிப்படையில்தான் பொதுச் செயலாளர் இந்த முடிவை, இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார். அதிலிருந்து எக்காரணம் கொண்டும் பின்வாங்கிவிடக்கூடாது. எடுத்த முடிவு எடுத்ததுதான். ஆக நாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் களத்திலே நிற்போம் என்று மிக தெளிவான முடிவோடு தான் தேர்தல் களத்தில் நின்றோம். தீர்மானமாகவும் நிறைவேற்றி தந்தோம். இப்போது ஐயோ நிறைவேறவில்லையே என்கிற ஆதங்கத்தில் திரு அண்ணாமலை இப்படி வெளிப்படுத்துகிறார். இது அவருடைய அநாகரிகமான பேச்சை காட்டுகிறது. தொடர்ச்சியா இந்த உரசல்கள் அதிமுக திமுக உரசல்கள் முதல்ல அவர் டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு உங்க கூட்டணி. இப்போ அதிமுகவை தாக்குவதன் மூலமோ இல்ல அவங்க பொதுச் செயலாளர்களை விமர்சிக்கும் மூலமோ என்ன புரிதலாக எடுத்துக்கொள்ள முடியும்? இல்ல, அவருடைய அரசியலில் முதிர்ச்சி இன்மையை காட்டுகிறார். அரசியலில் தெளிவற்ற போக்கையே காட்டுகிறார். அரசியலில் கூட்டணி வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள், விலகுவார்கள். முதலில் அரசியலில் ஒரு ஃபார்முலா உண்டு. நிரந்தர நண்பரும் யாரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் யாரும் கிடையாது என்ற அடிப்படையில். ஆக கூட்டணி இல்லை என்ற காரணத்திற்காக ஒரு வாரி தூக்கி மண்ணை வாரி சேற்றை வாரி வீசுவதும், கூட்டணி என்று வைத்து விட்டால் மலர் மாலைகளை பூசுவதும் மலர் மாலைகளை போடுவதும் என்பது இது அடுத்து இது என்ன விதமான அரசியல் நாகரிகம் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். அதோடு மாத்திரமில்ல, அதாவது கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகிற போது ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாத போது ஒரு பேச்சு என்கிற வெளிப்பாட்டை தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு காட்டுகிறது. ஆக இதையெல்லாம் நாங்கள் கடந்து சென்று விட்டோம். 7 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலே 7 முறை ஆட்சி பொறுப்பிலே இருந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னதை அதனுடைய அடிப்படையில் 1% வாக்குகளை கூட தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். தனிப்பெரும் இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழக மக்கள் வாக்கெடுத்து தனிப்பெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு வியூகங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம்.